SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் பார்ட் டைம் ஜாப்பில் பணிபுரிய தங்கள் பெயர் மற்றும் கல்வி தகுதியை 9994104160 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்பி முழு தகவலையும் பெறுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏபிசி யூபிஎஸ் 600 வோல்ட் ஆம்ப். இந்த யூபிஎஸ்சில் ஓல்டு பேட்டரியை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம ஏபிசியோட யூபிஎஸ்ஸு. யூபிஎஸ்சில் வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து 4 ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவை தான் ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். புது யூபிஎஸ் அப்படிங்கும்போது அந்த வாரண்டி சீல் பிரிக்காமல் இருக்கும். நீங்கள் வாரண்டியில் இருந்தது அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வாரண்டி முடிஞ்சது, அதனால் இப்போ நம்மளே ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 4 ஸ்க்ரூவையும் 1 பை 1 ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். த்ரெட் ஓவரை சுற்றி மரம் போயிடுச்சுன்னா அப்புறம் கால்ட்ட கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்ல ஸ்க்ரூ டிரைவராக வச்சு ஒவ்வொரு ஸ்க்ரூவாக ரிமூவ் பண்ணணும். பாட்டம் பிளேட்டை வந்து லைட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணலாம். இப்போ 4 ஸ்க்ரூவுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இது கேசிங் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா யூபிஎஸோட லெஃப்ட் சைடு இந்த கவர் தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் லைட்டாக ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நீங்கள் அந்த பிளேட் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளேட் வந்து நமக்கு தனியாக வந்துடும். இப்போ பேட்ரி தெரியுதா உங்களுக்கு? பேட்ரி நல்லா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. இந்த பேட்டரி இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த 2 டெர்மினல் கனெக்டர் இருக்கு இல்லையா, பிளாக் அண்ட் ரெட்டு, இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட்டு கிளிப்பு தான் மாட்டியிருப்பாங்க. ஜஸ்ட்டு ஷேக் பண்ணி நீங்கள் இழுத்திங்கனாலே வந்துடும். அதை எடுத்தாச்சு அப்படின்னா நம்ம பேட்டரி தனியாக எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியுது ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் புது பேட்டரி ரெடியாக வச்சுட்டீங்க அப்படின்னா புது பேட்டரி இதில் மாட்டிட்டு சேம் நம்ம இப்போ எப்படி கலட்டணுமோ அதே மாதிரி தான் மாட்டணும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் பாட்டம் இருக்கு இல்லையா, அந்த காடி வந்து கரெக்டாக ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் லாக் ஆகணும். இன்னொரு ஸ்டெப் எப்படின்னா, நீங்கள் அந்த பேக் பிளேட் மாட்டுறீங்க இல்லையா, நம்ம ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அது வந்து இந்த கேஸிங்க்கு உள்புறமாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக லாக் ஆயிரும். இந்த சைடு வந்து ஈஸியாக லாக் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் டாப் வந்து கரெக்டாக அந்த காடி உள்ளே போகணும். அது மாட்டுறதுக்கு முன்னாடி பேக் பேனல் வந்து கரெக்டாக உள்ளே கன்சீல் ஆகியிருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பொறுமையாக பண்ணணும். இது பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா கேஸ் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேக் பேனல் சொன்னேன் இல்லையா, கரெக்டாக கன்சீல் ஆகிற மாதிரி வச்சுட்டு புஷ் பண்ணிங்கன்னா கரெக்டாக லாக் ஆகும். இப்போ மாட்டியாச்சு ஓரளவு. இன்னும் எடுத்து காட்டுற லாக்லாம் பொசிஷன் காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக கன்சீல் ஆகிடுச்சா உள்ள? ஸோ இப்போ கேசிங் கரெக்டாக மூடியாச்சு. இப்போ நம்ம பழைய மாதிரி இந்த ஸ்க்ரூ ஃபுல்லாக போட்டு டைட் பண்ண வேண்டியதான். ஸ்க்ரூ வந்து 4 ஸ்க்ரூமே ஒரே ஈக்குவல் சேம் சைஸாக தான் இருக்கும். அதில் நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம்.
ரொம்ப த்ரெட்டு இப்போ போகிற அளவுக்கு டைட் பண்ணாதீங்க. கரெக்டாக நீங்கள் கழட்டும் போது என்ன லூஸ் டைட் இருந்துச்சோ அதே அளவுக்கு டைட் பண்ணால் போதும். இப்போ நம்ம கேஸ் மாட்டி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.